கயாக்கிங் போயிருக்கீங்களாங்க? இது எங்களோட ஃபேவரட் கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் நிறைய தடவை கயாக் பண்ணியிருக்கோம். பட் இந்தளவு ஒரு மிஸ்டி வெதரில் போகிறது ஒரு புது அனுபவமாக தாங்க இருந்தது. இது எங்களோட ஒரு மறக்க முடியாத கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எவ்வளோ சூப்பரான வெதர் பார்த்தீங்களா? ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போன தடவை நான் போட்டிருந்த ரிவர் சைட் கேபின் ஸ்டே வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களான்னு தெரியல. அப்படி பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். போன தடவை நான் போட்டிருந்த வீடியோவில் என்ன நடந்திருந்ததுன்னா, நாங்கள் ஒரு ரிவர் சைடு கேபினில் போய் ஸ்டே பண்ணோம். பட் பயங்கரமாக மழை எங்கள் ட்ரிப்பே பயங்கரமாக சொதப்பிடுச்சு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக க்ரில் பண்ணணும்னு பிளான் பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் மழையினால் எங்கள் பிளான் ஃபுல்லாக சொதப்பிக்கிச்சு. ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மழையை அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கே போனோம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஆர்க்ஸ் லைஃப் இன் USA. ஸோ க்ரில் பண்ணுற பிளானு கண்டிப்பாக சொதப்பிடுச்சு. பட் பசின்றது இருக்கும்லங்க. ஸோ ஆப்வியஸ்லி வேறு எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி இப்போ கிளம்புறோம். கிளம்பி போகும்போதும் நல்ல மழை தாங்க. போக போக மழை கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதனால தான் வெயிட் பண்ணி அப்புறமா க்ரில் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை கூட ட்ராப் பண்ணோம். ஸோ மழையிலே ஒரு வழியாக சான் ஆண்ட்ரியோவில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு வழியாக. இப்போ இங்கே இது ஹைதராபாடி ரெஸ்டாரண்ட்டா. ஸோ நிறையா ஹைதராபாத் ஸ்டைல் டிஷ்ஷஸ் தான் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப் ஸ்டார்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி, நான்னு எல்லாத்தையும் வகை வகையாக வாங்கி ஒரு கட்டினோங்க. என் பையன் மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தோசையை வாங்கி ஜாலியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி எங்கே போகிறது, கேபினுக்கு தான் போக முடியும். ஸோ திருப்பி கேபினுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா நல்லா லேட் ஆகிடுச்சு. இப்போவே 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கேபினில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 7 மணிக்கிட்ட சன்செட் ஆகிடும். பட் அதுக்குள்ளே ஃபிஷ்ஷிங்காவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போகிறோம். மழை இப்போ நின்றுச்சுங்க. அவ்வளோதான், மழை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் குளிர் இன்னும் ரொம்ப இருக்குது. நல்லாவே கோல்டாக இருக்குது. இப்போ நான் காலையில் போய் பார்த்தேன். ரிவர் ரொம்ப ஆழம் இல்லை, சும்மா ஒரு அடி 2 அடி ஆழம்தான் இருக்குது. கணுக்கால் அளவு தான் தண்ணி நிற்கிது. ஸோ இதில் பார்த்தாலே கிளியராக இருக்குது தண்ணி. கண்டிப்பாக மீன் மாட்டாதுன்னு தெரியும். பட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபிஷ்ஷிங் ராடை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அமக்கலம் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 2 முறை கேட்ச் பண்ணி பார்ப்போன்னு நினைக்கிறேன். போட்டு ஒன்றும் மாட்டாதுன்னு தெரியும். பட் நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். ஒரு 2-3 முறை தாங்க ட்ரை பண்ணேன். பட் கண்டிப்பாக மாட்டாதுன்னு தெரிஞ்சு தானே போட்டேன். ஒன்றுமே மாட்டலிங்க. அதாவது தண்ணி ரொம்ப கிளியராக இருந்ததுங்க. கீழே அந்த கல்லெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ மீன் சுத்தமாக இல்லை. இது மாதிரி எக்கச்சக்கமாக வாத்து தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த இதை போட்டு ஒரு ½ அன் ஹவர் கூட நான் ட்ரை பண்ணியிருக்க முடியாது. திருப்பி நல்லா மழை வந்துருச்சுங்க. ஸோ நாங்கள் திருப்பி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சிலேருந்தே நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு டின்னரை முடிச்சுட்டு சீக்கிரமாக படுத்தாச்சு. இப்போ நாளைக்கு கயாக்கிங் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். சரி, போய் தூங்கிட்டு நாளைக்கு வரலாமா? வாங்க. பாருங்க, காலையில் ஆயிடுச்சு. எவ்வளோ மிஸ்டியாக எப்படி இருக்குது பாருங்கங்க. இந்த மாதிரி ஒரு சீனிக் பிளேஸில் நல்லா ஸ்டே பண்ணி காலையில் எந்திரிச்சு வந்த உடனே இதை பார்த்து இந்த பறவை கத்துற சத்தம், ஒரு ஆம்பியன்ஸே ஒரு அருமையான ஆம்பியன்ஸாக இருந்ததுங்க. நேற்று காலையில் நான் எந்திரிச்சு காட்டின போது கூட இவ்வளோ மிஸ்டியாக இல்லை. இப்போ பயங்கர மிஸ்ட்டு. வெதர் இப்போ பேரபிளாக இருக்குது. ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை. ஒரு மாதிரி மிதமான டெம்பரேச்சரில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த வெதரில் நம்ம இந்த ரிவரில் கயாக்கிங் பண்ண போகிறோன்னா நம்ப முடியுதா உங்களால்? செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. வாங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலையில் ஒரு 8 மணி தாங்க ஆயிருக்கு. பட் கயாக்கிங் ஸ்டேஷன் 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஸோ நமக்கு நடுவில் 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ குயிக்காக இங்கே போய் பக்கத்துலேயே ஒரு 7-Eleven இருந்துச்சு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கயாக்கிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? ஃபோட்டோ செஷன் தான். ஜாலியாக இறங்கி போய் திருப்பி ரிவர்கிட்ட நின்று ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கயாக்கிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண உடனே போய் கயாக் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜாலியாக கயாக் பண்ணி பார்க்கலாம்.
இதுதாங்க அந்த கயாக்கிங் ரெண்டல் ஸ்டேஷனு. நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் இதுக்கு பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு $35 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து சிங்கிள் கயாக்னால் பெரும்பாலும் ஒருத்தர் தான் உட்காந்து ரைட் பண்ண முடியும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 6 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் வந்து மடியில் உட்காந்துக்கிற வயசு இருக்கிற குழந்தைங்கள வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து சிங்கிள் கயாக் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எப்படியும் என் பையன் கூட நாங்கள் யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸோ ஒருத்தர் தான் ஆக்டிவாக கயாக் பண்ண முடியும். என் பையனை மடியில் உட்கார வச்சு கயாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இந்த ஒரு கயாக் தான் எடுத்திருக்கோம். என்னையை விட என் ஹஸ்பண்ட் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கயாக்கருங்க. அவர் வந்து பயங்கரமாக இருக்கிற அனைத்து நீர்நிலைகள்லேயும் கயாக் பண்ணி பழகினவர். பட் இப்போ வந்து நாங்கள் முன்னாடி பாஸ்டனில் இருக்கும்போது நிறையா இந்த மாதிரி கயாக்கிங் அவங்க போவாங்க. பட் இங்கே டெக்ஸஸ்க்கு மூவ் ஆன பிறகு பெருசாக வந்து அவங்க போகல. ஸோ அவங்களுக்கும் டச் விட்டு போயிடுச்சு. இந்த வெதரில் வந்து இப்போ போகிறதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக அவர் தான் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த கயாக்கை வந்து அவங்க தண்ணியில் எடுத்ததை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என்னால் முடியல. ஏன்னா என் பையனை ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இந்த கயாக்கை ஒரு பக்கம் தண்ணியில் தள்ளிக்கிட்டு ஃபோனை ஒரு பக்கம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலைங்க. ஸோ அதை வந்து என்னால் எடுக்க முடியல. பட் இது வந்து ப்ரிட்டி ஈஸி தான். அங்கே வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கயாக்கை எடுத்து அதுலேருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி புஷ் பண்ணாங்கன்னா ஈஸியாக தண்ணிக்கு வந்துடலாம். தண்ணி ஆழம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயப்படலாம். பட் இதில் இறங்கணும் அப்படின்னா நம்ம முட்டி அளவுக்கு தான். இப்போ அவங்க இருக்கிற இடம் அந்த சென்டரில் வந்து டீப்பாக இருக்குது. ஸோ அங்கே டீப்பாக இருக்கிற இடத்துலையே முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குதுன்னு தோணுது. இந்த ஓரத்தில் இந்த பறவைங்க உட்காந்துருக்க இந்த ஓரத்துலலாம் ரொம்ப கம்மி தான் தண்ணி. ஸோ பெருசாக வந்து பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஜாலியாக இறங்கிட்டோம். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இதில் என்ன ஒரு அருமையான விஷயம்னு கேட்டிங்கன்னா எங்கள் யாருக்குமே நீச்சல் தெரியாது. அதனால தான் நாங்கள் லைஃப் வெஸ்டெல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் போவோம். பட் நீச்சல் தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம். அது தெரியாமல் போகிறோனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜ் இருக்கிற சைடில் அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ரிவர் வந்து அந்த சைடில் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த சைடில் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தி தான் இருந்தது. அவங்க ஈவன் வந்து ரோ பண்ண கூட இல்லை பெருசாக கயாக்க அப்படியே கூட நல்லா போச்சு. அவங்க வந்து டைரக்ஷன் மாற்றுறதுக்கு தான் பெரும்பாலும் திருப்பினாங்க. அந்த சைட்லாம் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இன்னும் போக போக வெயில் வர வர இந்த மிஸ்டெல்லாம் குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டி என்வாயர்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஈவன் பாஸ்டனில் போன போது கூட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. இது தாங்க கயாக் பாயிண்ட் ஆஃப் வியூ. என் ஹஸ்பண்ட் அவங்க கையில் வச்சு எடுக்கிறாங்க. பட் வந்து கயாக்கில் அவங்க இருந்ததுனால நிறைய ஷேக்கியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவையும் காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இதையும் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி உட்காந்து போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை கயாக்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்து லைஃப் கார்ட்ஸ்லாம் கூட இருப்பாங்க. மோஸ்ட்லி இன்னும் இங்கே சம்மர் பீக் ஆகலை. இது ஸ்ப்ரிங் சீசன் தானே. ஸோ வந்து பெருசாக கூட்டம் இல்லை. பட் சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் டியூபிங்கு கயாக்கிங் இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக லைஃப் கார்ட்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் போனப்போ எங்களில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கயாக்கர் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஸோ அவர் போயிட்டு வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து என் பையனை அவரோட அனுப்புகிறது தான் எங்கள் பிளானு. பட் போக போக அவங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் வெயில் வர வர இந்த மிஸ்டெல்லாம் அப்படியே குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது. நானும் என் பையனும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஓரத்தில் உட்காந்து. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போய் அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என் பையனை அடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு வந்து கயாக்கிங்னா ரொம்ப பிடிக்குங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி சான் ஆண்டோனியோ சைடில் வேறு ஒரு கேபினில் வந்து ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இவ்வளோ பெரிய இந்த குவாடலூப் ரிவர் மாதிரி பெரிய ரிவர் இல்லை, சிபாலோ க்ரீக் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சின்ன க்ரீக் மாதிரி அங்கே வந்து கயாக்கிங் பண்ணோம். பட் அது வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது. அது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் தான் வந்து என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த முறை அவன் கயாக்கில் போகும்போது அங்கே வந்து ஒரு ஆமையை பார்த்துட்டான். அவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். நல்லா இந்த இதில் நான் எடுத்ததில் வந்து தெரியல. பட் இவன் நல்லா பக்கத்தில் போய் பார்த்தான். அந்த ஆமை இவங்க பக்கத்தில் போக போக அது உள்ளே ஓடி போயிடுச்சு.
பட் வந்து அவனுக்கு ஒரே ஹாப்பி தான். இந்த மாதிரி நல்ல ஒரு பெருசாக வந்து ஒரு 10 ரவுண்டு அடிக்க வச்சான் என் ஹஸ்பண்டை. பட் கயாக் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக கை வலி வந்துடுங்க. கை ஷோல்டர்லாம் வந்து நல்லா வலிக்கும். அது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸே. நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இதில் வந்து போனோம் அப்படின்னா பயங்கர எக்ஸசைஸு, நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த முறை வந்து இதில் போகும்போது வந்து எங்களுக்கு பெருசாக நிறைய எஃபர்ட் போட்டு கயாக் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ரிவர் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி நல்ல ஓட்டம் இருக்குது. ஸோ தண்ணி ஓடுற வேகத்துக்கு தன்னாலேயே நிறையா கயாக் போச்சு. கொஞ்சம் அது டைரக்ஷன்ஸ் தான் மாற்றுறதுக்கு தான் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ரோ பண்ண வேண்டியதாக இருந்தது. என் பையனுக்கு ஒரே பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். அவனுக்கு வந்து அந்த லைஃப் வெஸ்ட் போட்டிருக்கிறதா வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான். அது மட்டும்தான் புலம்பிகிட்டே இருந்தான் ஃபுல் டைமும். பட் அது இல்லாமல் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக போயிட்டு வந்தான். இந்த 2 டே ட்ரிப்பில் வந்து பெரிய ஹைலைட்டே எங்களோட கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணுங்க. ஆக்சுவலி இங்கே வந்து செக் அவுட் டைம் வந்து காலையில் 10 மணிக்கு நாங்கள் செக் அவுட் பண்ணியிருக்கணும். நான் வந்து எக்ஸ்டெண்டட் செக் அவுட் வந்து 1 மணி வரைக்கும் கேட்டேன். கூட்டமே இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து 1 o'clock செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் சம்மர்லலாம்னா கூட்டம் இருக்கிற சமயத்துலலாம் கிடைக்காது. ஸோ கிடைச்ச வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்லா பொறுமையாக டைம் எடுத்து கயாக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து என் பையனோட ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் வந்ததும் அவனை இறக்கிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் போனோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிபோலோ க்ரீக்கு, அங்கே கயாக் பண்ணது தான். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது. சிபாலோவில் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. ஏன்னா அது நல்ல ஆழம் இருந்தது. பட் இங்கே வந்து இப்போ நான் ரோ பண்ணுறேன் இல்லைங்களா, அதை வச்சு தட்டினோம் அப்படின்னாலே வந்து அந்த துடுப்பு வந்து கீழே தட்டுது. அந்தளவுக்கு தான் ஆழம் இருந்தது. ஸோ வந்து இங்கே வந்து எனக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. நான் ஜாலியாக போனேன். நான் போகும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிஸ்ட்டு குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா. ஏன்னா நான் போகும்போது ஒரு 11 மணி ஆயிடுச்சு, வெயில் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ வந்து நல்லாவே அந்த மிஸ்டெல்லாம் போயிடுச்சு. நான் நல்லா ஜாலியாக ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டேங்க. இதை முடிச்சுட்டு நானும் என் பையனும் போய் செக் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஆப்போசிட் சைடில் அந்த பிரிட்ஜ் இருந்துச்சு, ரிவர் அந்த சைடு தான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னேன்ல, அந்த சைடில் வந்து இவங்க நல்லா ஒரு 2 மைலுக்கு வந்து கயாக் பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. போன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அந்த அருவி விழுந்தால் ஒரு சத்தம் கேட்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக லவுடாக இருந்தது. வேகமும் கூட ஆரம்பிச்சிருச்சு அருவியில் அப்படின்னு அருவின்றேன் பாருங்கள், நதியில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல வேளை இவங்க கவனத்தோடு இருந்திருக்காங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட. அந்த மாதிரி சத்தம் ஜாஸ்தியாகவும் இவங்க வேகமாக திருப்பி கயாக்க யூட்டர்ன் போட்டு திருப்பி இங்கே வந்து வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து இவங்க சொன்னதும் அவங்க பயந்தே போயிட்டாங்க. ஏன்னா இன்னும் அந்த சைடில் போய் திரும்பின பிறகு வந்து ரேபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் வருமா. அங்கே ரிவர் ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகும், நிறையா கல் பாறையெல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் போய் மாட்டியிருந்தால் என்ன ஆகுறதுங்க. இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய சாகசமாக பண்ணிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. ஒரு வழியாக இந்த ட்ரிப்பை இனிதே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை பார்க்க கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.